வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2025 புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து புதுச்சேரி வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் இன்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தற்பொழுது கடற்கரை சாலை கூடியுள்ளனர். தற்பொழுது 50,000க்கும் அதிகமானவர்கள் கடற்கரை சாலையில் கூடிய நிலையில் கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் கடற்கரை சாலையில் புதுச்சேரி அரசு சார்பில் எந்தவிதமான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படாததால் கடற்கரை சாலைக்கு வந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் கடற்கரைக்கு வந்தவர்கள் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இல்லாததால் விரக்தியில் கடற்கரை சாலை விட்டு வெளியே சென்றனர். மேலும் இளைஞர்கள் பலர் மதுபோதையில் கடற்கரை சாலையில் அத்துமீறியதால் போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியே அனுப்பினார்கள். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்த இளைஞர்கள் கடவுளே அஜித்தை என கோஷங்களை எழுப்பினர். விஜய் இந்நிலையில் அஜித் விஜய் கோஷம் மட்டும் தொடர்ந்து எழுப்பப்பட்டது. இந்நிலையில் கடற்கரை சாலைக்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாண்டி மெரினாவிற்கு படையெடுத்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி கார் மீது கல்வீசி தாக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உதயஞ்சாலை காவல்துறையினர் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை செய்ததில் சந்தேகத்தின் பேரில் ஓரிரு நபரை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய பிரார்த்தனை செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்கில விநாயகர் கோவில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. இதேபோல் உற்சவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை மனமுருகி வேண்டி சென்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2025 புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து புதுச்சேரி வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பின. இந்நிலையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் ஒன்று கூடி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இம்முறை முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அரசு சார்பில் 7 நாள் துக்கம் அனுசரிப்பதால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் இசை நடன நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக கடற்கரை சாலை குதூகலமின்றி காணப்பட்டது. மேலும் கடற்கரைக்கு புத்தாண்டை கொண்டாட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் 12 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கூடி புத்தாண்டை வரவேற்று ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆடிப்பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதில் சிலர் மது போதையில் அத்துமீறி நடந்து கொண்டதால் போலீசார் தடியடி நடத்தி அனைவரையும் கலைத்தனர். புதுவையில் மற்ற மாநிலங்களை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே உள்ளது. இதனிடையே பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த கவர்னர் கைலாஷ்நாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒப்புதல் அளித்தார். அதன்படி புதுவையில் பெட்ரோல் மீதான வாட் வரி 14.55%லிருந்து 16.98%, காரைக்காலில் 16.99%, உயர்த்தப்பட்டது. டீசல் மீதான வாட் வரி புதுவையில் 8.65%லிருந்து 11.22%, காரைக்காலில் 11.23%, அதிகரிக்கப்பட்டது. இந்த வரி உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலையும் லிட்டருக்கு ரூபாய் 2 வீதம் உயர்ந்துள்ளது. அதன்படி பெட்ரோல் விலை புதுவையில் ரூபாய் 94.26லிருந்து ரூபாய் 96.26ஆகவும், காரைக்காலில் ரூபாய் 94.3லிருந்து ரூபாய் 96.3ஆகவும் உயர்ந்துள்ளது.
இதேபோல் டீசல் விலை புதுவையில் ரூபாய் 84.48 ரூபாய் 86.48 காரைக்காலில் ரூபாய் 84.31 ரூபாய் 86.31 உயர்ந்துள்ளது. மேலும் மாஹேயில் பெட்ரோல் விலை ரூபாய் 91.92 93.92 டீசல் விலை ரூபாய் 81.90 ரூபாய் 83.90 ஏனாமில் பெட்ரோல் விலை ரூபாய் 94.92 ரூபாய் 96.92 டீசல் விலை ரூபாய் 84.75 ரூபாய் 86.75 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பூட்டிய வீட்டில் முன்வாசல் வழியாக நுழைந்த திருடர்களை காட்டிக் கொடுத்த சிசிடிவி. வெளிநாட்டிலிருந்தே திருடர்களை விரட்டியடித்த உரிமையாளர். நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள சலீம் என்பவரது வீட்டில் கொள்ளையடிக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்களை வெளிநாட்டிலிருந்து இதனை சிசிடிவி மூலம் நேரலையில் கவனித்த சலீம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். திருடன் என பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் பின்கதவு வழியாக திருடர்கள் தப்பியோடியுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு விடுமுறை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வரும் சூழலில் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கேரளா, தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் படையெடுத்து வந்ததுடன் அருவியில் மிதமாக கொட்டி வரும் தண்ணீரிலும் குழந்தைகளுடன் ஆனந்த குளியலிட்டும் அருவி வளாகத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். இதேபோல் அருவியின் மேற்பகுதியில் படகு சவாரி செய்தும் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் அருவி வளாகத்தில் உள்ள வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறப்பதால் இன்று இரவுக்குள் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு உள்ளிட்ட அனைத்து குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புறப்பட தயாராகி வருகின்றனர். நாளை முதல் குமரி மாவட்ட சுற்றுலா மையங்கள் அனைத்தும் வெறிச்சோடியாகிவிடும். கொடநாடு கொலை வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என முதல்வர் ஸ்டாலின் கூறியதில் ஏன் பின்தங்குகின்றார் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை அற்றவர், எனவே பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் தீவிரமாக உள்ளதாக ஓபிஎஸ் அணியின் கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓபிஎஸ் அணியின் கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சிக்கு கொண்டு சென்றவர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுகவை பாழடைந்த கிணற்றில் கொண்டு போய் உள்ளார் என்றும், எடப்பாடியை ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, இவரின் நிர்வாக சீர்கேட்டால் அதிமுகவிலிருந்து பலர் வெளியேறி வருகின்றனர். எடப்பாடி தலைமையை தொண்டர்கள் விரும்பவில்லை. தை மாதத்தில் வர இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுகளை தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், எனவே இப்போதே நாங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், கொடநாட்டில் நடந்த கொள்ளை சம்பவங்களில் உள்ள குற்றவாளிகளை திமுக ஆட்சிக்கு வந்ததும் கைது செய்வோம் என கூறிய முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது ஏன் பின்தங்கிவிட்டார் என நாஞ்சில் கோலப்பன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி டிசம்பர் 28 ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் மாணவர்களுக்கான படைப்பாக்கத்திறன் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், SMV அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். இதில் முதன்மை விருந்தினர்களாக வந்திருந்த பெற்றோர்கள் மழலையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகளை பார்வையிடுதல் மேற்கொள்வதன் மூலம் நிகழ்வு தொடங்கியது. LKG மாணவர்களின் பல வண்ண காய்கறிகள், பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை போன்ற அமைப்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். UKG வகுப்பில் மரங்களை பயன்படுத்துவதையும் அதன் பயன்பாடுகளையும் வலியுறுத்துவதற்காக மாணவர்கள் பெரிய மரத்தை போன்ற வடிவமைப்பில் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்கியிருந்தார்கள். தரம் 1 மாணவர்கள் தங்கள் வகுப்பில் விலங்கு ராஜ்யத்தின் மூலம் உருவாக்கியிருந்தனர். தரம் 2 குழந்தைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்ட காட்சி அமைப்பால் பார்வையாளர்களை கவர்ந்தெழுத்தனர்.
இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். தரம் 3 மாணவர்கள் விண்மீன் திரள்கள் மற்றும் பிரபஞ்சங்களின் தனித்துவமான காட்சி மூலம் பெற்றோர்களையும் விருந்தினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். தரம் 4 தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின்படி 4 வகையான நிலங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். தரம் 5 வகுப்பு மாணவர்கள் பூமியை மிகப்பெரிய உயரத்தில் பார்த்து மகிழும் அடிப்படையில் பஞ்சபூத வளங்கள் அணுகுமுறையில் வடிவமைத்திருந்தனர். இது வேறு கண்ணோட்டம் கொண்டதாக இருந்தது. தரம் 6 மாணவர்கள் மனித நோய்களை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய கருத்தமைப்பில் பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கியிருந்தனர். தரம் 7 மாணவர்கள் கணினி, மின்னிரல் மற்றும் புறசாதனங்களின் ஒளியூட்டல் எஃபெக்ட் மூலம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள். இந்தியாவின் தலைசிறந்த முதுகெலும்பான விவசாயத்தை வெளிப்படுத்திய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் வேளாண்மை படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இறுதியாக 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜூலியஸ் சீசரின் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை தங்கள் நடிப்பின் மூலம் அற்புதமான வியத்தகு அனுபவத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். பெற்றோர்களும் விருந்தினர்களும் வசதியாக அமர வைக்கப்பட்டனர். SMB பள்ளி குழந்தைகளின் படைப்புகள் மற்றும் வெளிப்படுத்தும் அனுபவத்தை வழங்குவதிலும் அவர்களின் நேர்த்தியான முயற்சிகளில் பரிணாமம் ஏற்பட்டுள்ளது என்று பெற்றோர்கள் பெருமையுடன் பாராட்டினார்கள். நிகழ்ச்சி நிறைவாக மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் தஞ்சை கிழக்கு பகுதி காரைக்கால் மன்றத்தில் 2025ஆம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை, உலக நன்மை வேண்டியும் இயற்கை சீற்றங்கள் தணிய வேண்டியும் உலக மக்கள் அனைவரும் புத்தாண்டில் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டியும் கூட்டு வழிபாடு மற்றும் கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். வழிபாட்டில் 100க்கும் மேற்பட்ட சக்தி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். விழா ஏற்பாட்டினை காரைக்கால் வட்ட தலைவர் ஓம் சக்தி சிவகுமார், காரைக்கால் மன்ற தலைவர் முருகன், செயலாளர் சுந்தர்ராஜ், பொருளாளர் நவீன்குமார் மற்றும் மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மிக பழமையான புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புனித வெள்ளி, கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பு போன்ற விழாக்கள் மிக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. நேற்றிரவு 2025வது புது வருட பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் உதவி பங்கு தந்தையர் சிறப்பு திருப்பலினை நிறைவேற்றி வைத்தனர். சரியாக நள்ளிரவு 12 மணியளவில் திருப்பலி முடிந்து புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்துறையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக பால் குடத்தினை விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பால் குடத்தினை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலாவாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மஞ்சக்குப்பம் புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியில் அருட்தந்தை வில்சன் தலைமை தாங்கி மேலும் திருப்பணியில் கிறிஸ்தவ பக்தர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல கருத்துக்களையும் நெறிமுறைகளையும் வழங்கினர். அருகில் அருட்தந்தையர்கள் பால், தினேசநாதன், வில்சன், ஜார்ஜ் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவ பக்தர்கள் பங்கேற்று இறைவன் அருள் பெற்று மன மகிழ்வுடன் தங்களது சமாதானத்தையும் புதிய புத்தாண்டையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வீடு திரும்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.